ஹலோ கைஸ், விராட் கோலி 53rd ODI செஞ்சுரி அடிச்சிருக்காரு. சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சன் செட்ஸ் இன் த வெஸ்ட்டுங்கிற மாதிரி கோலிக்கு வந்து ஒரு செஞ்சுரி. ஒரு ஓடிஐனாலே வந்து கோலி ஒரு பீஸ்ட்னே சொல்லலாம். கோலி இன்றைக்கும் வந்து இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் ஓடிஐயில் வந்து சூப்பராக ஆடி செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் ஓடிஐலேயே செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. ஒரு கன்சிக்யூட்டிவ் செஞ்சுரி அடிக்கிறது வந்து கோலிக்கு வந்து ஒரு புதுசு இல்லை. சவுத் ஆஃப்ரிக்கானாலே வந்து ஒரு டாமினேட் பண்ணுறக்கூடிய ஆள் தான் கோலி. இன்றைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இன்டென்ட்டோட ஆடி சிக்ஸர்ஸ் அடிக்கணும், பவுண்டரிஸ் அடிக்கணுங்கிற ஒரு இன்டென்ட்டோட ஆடிட்டு இருந்தார் ஸ்டார்டிங்லேருந்து. அந்த ருத்ராஜ் கெய்க்வாட் கூட உள்ள பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு கிளாஸாக நல்ல ஒரு டைமிங்கோடு ஆடினாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 2027 வேர்ல்டு கப்புக்கு வந்து நம்பர் 3 நம்பர் 4 ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து சிங்கிள் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேஷனும் வந்து நல்லா இருந்துச்சு, பவுண்டரிஸும் வந்து சூப்பராக இருந்துச்சு. தேவையான நேரத்தில் வந்து சிக்ஸர்ஸ் அடிச்சு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்சலரேஷன் இருந்துச்சு. ஓடிஐயில் எப்போவுமே வந்து ஒரு ஒன் டைமென்ஷனில் ஆட முடியாது. அட்டாக் பண்ணுற நேரத்தில் அட்டாக் பண்ணணும், சில டைம் வந்து டிஃபெண்டும் பண்ணி ஆகணும். அதுக்குன்னு வந்து டிஃபெண்ட்னா வெறும் டிஃபெண்ட் இல்லை, சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் ஓடுறது மூலமாக வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் இருக்கணும். அந்த ஒரு கிளாஸ் வந்து கோலியும் ருத்ராஜ் கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்தியா வந்து இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம். 350+ வந்து ஓடிஐயில் வந்து ஒரு ஈஸி டோட்டல் கிடையாது சேஸ் பண்ணுறதுக்கு. கோலி அடுத்த மேட்சும் செஞ்சுரி அடித்து ஒரு ஹேட்ரிக் செஞ்சுரி அடிப்பாருங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே ரேட்டில் வந்து 100 செஞ்சுரிஸ் அடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது.